குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை 7, 2025. இந்த வீக்குடைய ஃபர்ஸ்ட் டே ஒன் டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க யாரும் வந்து பொசிஷன்ஸ்ல இப்போதைக்கு இருக்கீங்க, ட்ரேட்ஸ் எதுவும் கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இப்போ மார்க்கெட்டுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பத்தி ஜஸ்ட் ஓவர் வியூ பண்ணிக்குவோம். போன வீக் வந்து க்ளோஸ் ஆன லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25,461 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. 444க்கு மேல க்ளோஸ் ஆயிருந்தது. அதே நேரம் 480 to 485 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்கு உள்ளதான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர்ல தான் இருக்காங்க. 333 பிரேக் பண்ணாத வரைக்கும் பியர்ஸ் அக்ரெசிவா உள்ள வர முடியாது. எக்ஸாக்டா போன ஃப்ரைடே வந்துட்டு, ஃப்ரைடே இல்ல வீக்லியில வச்சிருக்கோம். போன ஃப்ரைடே வந்து 330 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேல எஸ்கலேட் ஆகி மேல வந்தாங்க. ஒரு குயிக்கான எஸ்கலேஷன் அந்த இடத்துல இருந்துச்சு. மேக்னெட்டிக் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த 25,330 ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேல சஸ்டெயின் வரைக்கும் பண்ற வரைக்கும் புல்ஸுக்கு வந்துட்டு ஃபேவரான என்விரான்மெண்ட் தான் மார்க்கெட்ல இருக்கும். இப்போ இன்னைக்கு டே வந்து பார்க்கும் பொழுது 25,489.80 அப்படிங்கிறது டே ஹையா இருக்கு. 25,407.25 அப்படிங்கிறது டே லோவா கொடுத்துருக்காங்க. எட்ஜ் டு எட்ஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு அந்த லெவல்ஸுக்குள்ள வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப் இட் இஸ் கோயிங் டு சஸ்டைன் அபோவ் 25,490 அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து 25,490 அப்படிங்கிற லெவலுக்கு மேல சஸ்டைன் ஆகுறது அப்படின்னா 25,545ல இருந்து 585 அப்படிங்கிற ஒரு ஜோன் ரொம்ப முக்கியமான ஜோன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 40 புள்ளிகள் இருக்கக்கூடிய ஜோன். ஒரு 2 months பேக் இட் செல்ஃப் நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ஜோனை கடக்கிறதுக்கு தான் நிப்டி ரொம்ப மெனக்கெட்டு இருக்கு. அந்த ஜோனை இன்கேஸ் இந்த டே ஹைக்கு மேல சஸ்டைன் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா எஸ்கலேட் ஆகி மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி போகும் பொழுது 613ல இருந்து 633 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. 613ல இருந்து 633, அப்புறம் 654. இந்த 633யும் 654ம் ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு 15 minutes டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும் சரி, இல்ல வந்துட்டு டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஒரு ஹடில ஃபேஸ் பண்ணியிருந்தது. 654 கொடுக்கறதுக்கு முன்னாடி 633 வந்துட்டு ஒரு ஹடில் ஃபேஸ் பண்ணியிருந்தது. அங்கிருந்து கீழே விழுந்து திரும்ப அங்கிருந்து ஒரு எல்போ கிக் மாதிரி கீழே வந்து விழுந்து அதுக்கப்புறம் மேலே எழுந்து வந்தாங்க 654க்கு. அண்ட் 669 அப்படிங்கிற இந்த இயருக்கான ஹை வந்து கொடுத்துருந்தாங்க 669.35 அப்படின்ட்டு. ஸோ அந்த 633க்கு மேலேயே பாக்குறச்ச உங்களுக்கு வந்து 654, 669 அண்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கேண்டில்ல பிளாக் சைஸ் புல்லிஷ் கேண்டில்ல மேல பிரேக் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா அது அடுத்தடுத்து நிறைய கடல்ஸ் வந்துட்டு இம்மீடியட்டா இருக்கு. ஒன்று வந்து 825 அண்ட் 727ல இருந்து 733 வரைக்கும் ஒன்று இருக்கு. நம்ம அதை விட்டுட்டோம். 727ல இருந்து 733. அதுக்கடுத்து 825 அப்படிங்கிற ஒரு லெவல். தென் 956ல இருந்து 965 அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கு. இப்போ வரைக்கும் புல்லிஷான நேச்சர்ல போயிட்டு இருக்கக்கூடிய இது இன்னைக்கு இப்ப கொடுத்துருக்கக்கூடிய டே ஹையவோ அல்லது டே லோவையோ பேனிக்ல கீழே வருது அப்படின்னா பேனிக்ல பிரேக் பண்றது அப்படின்னா இது 330 அப்படிங்கிற லெவல்ல அகைன் வந்து டெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் 490, 25,490 அப்படிங்கிற லெவலுக்கு மேல சஸ்டைன் பண்றது அப்படின்னா 545ல இருந்து 585 ஜோனை வந்துட்டு ஒரு குயிக்கான ஒரு புல்லிஷ் பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேல எடுத்துட்டு போயிட்டு 613ல இருந்து 633 அப்படிங்கிற லெவலை வந்துட்டு ரீச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் நேச்சர். அண்ட் 444 அப்படிங்கிற அல்காலிக் நம்பர்ல தான் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி போக மாட்டேன்றது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கணும் சைமல்டேனியஸா. இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இது வந்து நோ ட்ரேட் ஜோன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வச்சிருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் புது பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் டைம். அண்ட் மண்டே மார்க்கெட் இன்னும் கம்ப்ளீட்டா வந்துட்டு வீக்கெண்ட்ல இருந்து வந்திருக்க நியூஸை வந்து டைஜஸ்ட் பண்ண கிடையாது. நிறைய நியூஸ் வந்திருக்கு.
எப்படி எவ்ரி 10 days வந்து இல்ல 15 days ஒன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஜோன்ல வந்துட்டு நெட்டி மாட்டிடுறது. 330 கீழே போகணும் பேரிஷான ஒரு வியூக்கு, இல்ல 545ல இருந்து 585 அப்படிங்கிற அந்த ஒரு 40 புள்ளிகள் இருக்க ஜோனுக்கு மேல வந்து ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து கம்ப்ளீட்டா மேல எஸ்கேட் ஆகி போகணும். அதுவும் பண்ண மாட்டேன்றது. ஆப்ஷன் செயின்ல பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 10th எக்ஸ்பைரியில இப்போ பிரசென்டா 450ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 450 அண்ட் 500 400 இந்த ஸ்ட்ரைக்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியா வந்துட்டு சேஞ்சஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 25,500ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 கான்ட்ராக்ட் அதுல வச்சிருக்காங்க. அண்ட் 25,450ல வந்துட்டு ஒரு 45,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கு மேல ஒரு 35,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அப்போ 50, 80, 1.5 lakh கான்ட்ராக்ட் வந்துட்டு இந்த 3 இதுல வந்துட்டு கால் ரைட்டர்ஸ் வச்சிருக்கா. அதுக்கு ஈக்குவலா ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 25,450 அதுல வந்துட்டு ஒரு 42,000 கான்ட்ராக்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 36,000 கான்ட்ராக்ட் அண்ட் 25,400ல வந்துட்டு ஒரு 72,000 கான்ட்ராக்ட். ஸோ 72, 74 அண்ட் 114, 120, 150 இதுல ஒரு 150K கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துலயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 35, 40, 80, 70 அண்ட் 150 ஸோ ஈக்குவலா வந்துட்டு தக் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்தரா இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சில் வந்து பில்டப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடும் பில்டப் பண்றாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும், அப்சர்வேஷன் பண்ணணும். அதுல ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு வைண்டிங் பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க, அன்வைண்டிங். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஜெட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டு சைடையும் பிலீவ் பண்றவங்கள கமான் கமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சர் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு பை அட்ஜஸ்டிங் தீஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ். $407 ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா சைமல்டேனியஸா செக் பண்ணி பார்த்துக்கணும், ஃபியூச்சர்ஸ்ல செக் பண்ணி பார்க்கணும், ஸ்பாட்ல வால்யூம் வச்சு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் ஹை வந்து 480.90, செகண்ட் 15 minutes கேண்டில்ல வந்துட்டு 489.80 கொடுத்துருக்கு. ஸோ 80 to 89, 80 to 90 அப்படிங்கிற அந்த லெவலில் வந்துட்டு ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல கம்ப்ளீட்டா கட் பண்ணி போகணும். அந்த ஃபர்ஸ்ட் 5 minutesலயே தான் 15 minutesலயே தான் போயிட்டு இருக்கு. டவுன் சைட்ல 407 அப்படி 407 பிரேக் பண்ணும்போது கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய கீ லெவல் அப்படின்னு பார்த்தோம், கிரிட்டிக்கல் லெவல்னு பார்ப்போம். கீ லெவல் அப்படின்னா 25,331.65 அதுதான் விசிபிளா இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம் கிரீன்ல வச்சுக்கணும். அப்சைட்ல ரெசிஸ்டன்ஸ் 480 to 490 அது ஒரு பிளாக் சைஸ் கேண்டில். பிளாக் சைஸ் கேண்டில் எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி கொடுக்கணும், ஒரு கம்ப்ளீட் கேண்டில் கொடுத்துருக்கணும். அதே டவுன் சைட்ல வர்றது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 15 minutesல கொடுத்த அந்த கேண்டில் லோவை ஒரு பிளாக் சைஸ் பேனிக்ல கட் பண்ணணும். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான லெவல் அதையும் வந்துட்டு ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல கட் பண்ணணும். அடிக்குவேட் வால்யூம் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும். ஃபேக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு அஸ் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் நம்ம எப்பவுமே கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்றது அண்ட் அதுக்கு வால்யூம் பார் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத வந்துட்டு சைமல்டேனியஸா செக் பண்ணிக்கணும். எப்பவுமே ஸ்பாட் சார்ட்டை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் சார்ட்டையும் பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல போன தடவை ஜேபிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இது நடந்தது. இந்த இடத்துல ஒன்று டிரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு போன வீக் வந்துட்டு எக்ஸலண்டா கொண்டு வந்து முக்கியமான இடத்துல பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்தாங்க. அவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடுச்சா என்ன, திரும்ப வந்துட்டு ஒரு சைட் வேஸ்ல போட்டு இழுத்துட்டு போனாங்க. இப்பவும் அந்த சைட் வேஸ் அப்படியே கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு ட்ரேட்ஸை கமிட் பண்றதை விட ஆப்ஷன்ஸ் உள்ள போய் மாட்டிட்டு முழிக்க கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணணும். கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல யூஸ் பண்ணி
நம்ம என்னதான் கன்விக்ஷனோட நம்ம ட்ரேட்ஸை கமிட் பண்ணா கூட கரண்ட் எக்ஸ்பைரியில போகும்பொழுது நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சைட்வேஸ் வந்துட்டு ஒரு 2 days கண்டினியூ பண்ணா போதும், நீங்க பை பண்ண ப்ரீமியம்ல 80% அடி வாங்கிடும். அப்புறம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வந்தா கூட நம்மளுடைய பிரைஸ் வந்துட்டு ரீச் ஆகாது. ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு இன்னைக்கு என்ன 7, 8, 9, 10 3 நாளுமே முக்கியமான நாட்கள் தான். அண்ட் இது வந்து ரொம்ப எக்ஸலண்டான வீக். நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப எக்ஸலண்டான வீக். அப்சர்வேஷனுக்காக நீங்க 2 ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுங்க. 2 ஸ்ட்ரைக் அப்சர்வேஷனுக்காக செலக்ட் பண்ணுங்க, கால் அண்ட் புட் ரெண்டுமே. விஇ அப்படின்னு சொல்லுவேன். விஇ அப்படின்னா வெலட்டிலிட்டி எக்ஸ்ப்ளோடிங், விஇ அப்படின்னு சொல்லுவோம். அது பெருசா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் நிறைய நியூஸ் வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் ஆகும். பட் எதையுமே மார்க்கெட் பெருசா சென்ஸ் பண்ணல. ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற அந்த அப்ரோச்ல தான் இருந்தது. நெகட்டிவா வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸையும் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாங்க. ஒரு பேனிக்ல கீழே விழும், அதை வந்துட்டு அகைன் வந்து ஸ்மார்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ண செஞ்சாங்க. அது எஸ்கலேட் ஆகி மேலே வந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இது நடந்தது. அந்த இடத்துல எல்லாம் புல்லட் கேண்டில் கொடுத்து, இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கொடுத்துருந்தது. டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏஜ் டு ஏஜ் அப்படிங்கிற அந்த ஜோன்ல போயிட்டு இருக்கு. முக்கியமான ஸ்டேஜ்னா அது புல்ஸ் அவங்களுக்கு பவர் இருக்கான்னு கேட்டா இருக்கு. 26,044, 26,460, 26,780 அப்படிங்கிற லெவல் தான் ஈஸியா போய் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க கிட்ட அந்த கேட்டலிஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஆனா பியர்ஸ் வந்து எது வரைக்கும் விட்டு வச்சிருப்பா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின். ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் அவங்க ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் வந்து பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ட்ரம்ப் மகாராஜாவையோ இல்ல வந்துட்டு மற்ற விஷயங்களையும் நான் கணக்கில் எடுத்துட்டு நான் பேசல. 25,000 ஆல்ரெடி 617 ஒரு லெவலில் கொடுத்தாச்சு. அதுவே ஒரு இல்லாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தான். இல்லாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துல இருந்து அது திரும்பணும். அப்படி திரும்பல அப்படின்னா அந்த புள்ளிகள் அத்தனையுமே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு என்னுடைய கால்குலேஷன்ல வைப்பேன். அப்படி பாக்குறச்ச இப்போ வந்து 25,727 இருந்து 733 ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். அந்த இடத்துல திரும்பல, அதுக்கு முன்னாடியே திரும்பியாச்சு. இப்படித்தான் நடக்கும். அண்ட் அதுக்கு மேல போறது அப்படின்னா 825, அதுக்கு மேல 957 இருந்து 965 அது ஒரு ஜோன் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேண்டில் கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எக்ஸலண்டான கேட்டலிஸ்ட் உள்ள வருது அப்படின்னா கடந்து போவாங்க. டைம் இருக்கு அண்ட் லெவல்ஸ் இருக்கு. டைம் வந்து 10 days இருக்கு அப்படின்னா 10 நாட்களும் அந்த வேலையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 9 நாட்கள் தூங்கி கழிச்சு ஒரே நாள்ல கூட அந்த வேலையை செய்வாங்க. அன்னைக்கு எக்ஸலண்டான ஒரு ட்ரெண்டிங் டே ஒரு கேண்டில் கொடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லெவல்ஸ் எதிர்பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் எல்லாமே வந்துட்டு தூங்கி வலியக்கூடிய கேண்டிலா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அது எல்லாமே மின்வெளி பூச்சிகள் மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸா இருக்கும். இதுல வந்துட்டு 2 எக்ஸ்பீரி கூட போகும். 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது அப்படின்னா 10 ட்ரேடிங் செஷன் கூட மாட்டிடும். அப்போ அந்த 10 ட்ரேடிங் செஷன் உள்ள மாட்டுது அப்படின்னா 2 எக்ஸ்பீரியல் எதிர்பார்த்து நம்ம ஸ்ப்ரெட்டடா வந்துட்டு நம்ம பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம எதிர்பார்க்குற இடத்துக்கு போகல அப்படின்னா அந்த காசு வந்துட்டு வீணா போயிடும். அப்போ கால்குலேட்டிவா சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணணும் ஆப்ஷன்ஸை பண்ணும்போது மட்டும். அப்படி இல்லைன்னா அந்த காசு வந்து கையை விட்டு போறதுக்குன்னா சான்சஸ் இருக்கு. இப்போ தூக்கி வழியக்கூடிய மார்க்கெட்டா இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நிறைய கேட்டலிஸ்ட் வந்து மார்க்கெட்ல அள்ளி வீசிட்டு தான் இருக்கா. மார்க்கெட்ல வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மீடியா வந்துட்டு இது ஏன் வந்து அவ்வளவு அதிகப்படியா ஹைப்பை கொடுத்து கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அது ட்ரம்ப் மகாராஜா வந்த பிறகு அது மிக பிரகாசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மட்டும் பார்க்க முடியுது. நம்ம அந்த கேட்டலிஸ்டிக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜா வச்சிருக்கணும். உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம். சைமல்டேனியஸா அடுத்து கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி பார்க்கணும் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம், 2 hour இன்ட்ராடேல வந்துட்டு 2 hour, 1 hour, 15 minutes டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிக்கலாம். 2 hours டைம் ஃப்ரேம் கேண்டில் 48 minutes இருக்கு இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஐ மீன் ஃபியூச்சர்ஸ்ல வச்சிருக்கோம்ல. இன்னும் 48 minutes இருக்கு. 407 490 தான் வச்சிருக்காங்க. ஏஜ் டு ஏஜ் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் போகுது. முன்னாடி கொடுத்திருந்த கேண்டில்
இந்த கேண்டில் 115க்கு ஜூலை 3 கொடுத்திருந்த கேண்டில் வந்துட்டு ஒரு அப்சைட்ல வந்து விக் இருக்கு, டவுன் சைட்ல ஒரு பெரிய பாடி, ஒரு பேரிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணக்கூடியது. எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் ஆகும் பொழுது கீழே ஒரு சின்ன விக்க கொடுத்திருந்தது அந்த கேண்டில்ல. ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடியது. 2 ஹவர்ஸ்ல 1 ஹவர்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி கொடுத்தாச்சு. 2 ஹவர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, 47 மினிட்ஸ் இருக்கு, இன்னும் கம்ப்ளீட்டா இன்னும் ஒரு 90% 80% இருக்கு. ஸ்பின்னிங் டாப் இன்டிசிசிவ்னஸை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 407 to 490. அண்ட் இது வரைக்குமே ஃபியூச்சர்ஸ்லயே எடுத்து இது பண்ற அளவுக்கு இல்லை, பட் ஆப்ஷன் ரைட்டிங் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த இடத்துல. 24,000 25,500 கால், 25,500 புட்டு பார்ப்போம். 25,500 கால், காலையில 130 அப்படிங்கிற லெவலில் வந்து ஹையா கொடுத்துருக்கு. எப்போ 9:30 கொடுத்துருக்கு. 9:15ல வந்துட்டு லோவா கொடுத்துருந்தது. ப்ரைஸை வச்சு நீங்க அசஸ் பண்ணி பார்க்கலாம். அட் த மணில 85, இப்போ 97ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே சைட்வேஸ்ல போட்டு கொண்டு போயிட்டு இருந்தா வந்துட்டு நம்ம தீட்டா டிகே டைம் எரோஷன் நடக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து அட் த மணி, இந்த மணி எதில் வாங்கி வச்சிருந்தாலும் கூடவே வந்துட்டு இந்தியா விக்ஸ் நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். இந்தியா விக்ஸ் வந்துட்டு 2% ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இந்தியா விக்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னா சைட்வேஸை ஃபாலோ பண்ணும்போது புட் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹெவியாக அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. விக்ஸ் குறையும் பொழுது 2% ரைஸ் ஆயிருக்கு. $25,500 புட் வந்து எவ்வளோ இருக்கு? அது 130க்கும் 130க்கு 85 நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 9:15ல 181ல இருந்திருக்கு. இது வந்து இந்த மணியில வரும். 122 லோவா கொடுத்துருக்கு. 180க்கும் 122க்கும் நடுவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 147ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ரைட் பண்ணியிருந்தா 180ல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கண்டியில் ரைட் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் ஒரு 45 ருபீஸ் கெயின். கீழே வந்து 120க்கு வருது அப்படின்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 60 ருபீஸ் கெயின் ஆகுது. நோ ட்ரேட்ஸ் தான். டவுன் ட்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி.
வராத மார்க்கெட் நேச்சர் வான்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நோ ட்ரேட் ஜோன் 444 போயிட்டு இருக்கு, ஆல்கோ நம்பர்ல போயிட்டு இருக்கு. ஃப்ரைடே வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே, இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால. இன்னைக்கு அவங்களுடைய ஸ்பாட் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் ஓப்பன் ஆகும்போது அதுல கொஞ்சம் வொலட்டிலிட்டி இருக்க சான்சஸ் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல மார்னிங் கொஞ்சம் மைல்டு பேரிஷா ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. ஒபெக் பிளஸ் வந்துட்டு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி, அவங்க கொடுத்திருந்ததுல வந்துட்டு க்ரூட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் பேரிஷா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. குளோபல் மார்க்கெட் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். க்ரூடு, சில்வர், கோல்டு, பிட்காயின் மட்டும் காலையில கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஜூலை மந்த் வந்து நிஃப்டியோடைய நேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவோ நிறைய நியூஸை கொடுத்தாச்சு, சைக்கலாஜிக்கலா நம்மளை தயார்படுத்தியாச்சு. நிறைய ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருந்தது. ஆர்பிஐ வந்துட்டு ஒரு 1% 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தா அதுல 2.4 lakh crore வந்து எக்கானமிக்குள்ள வர வேண்டிய ஃபண்டு. அது பாசிட்டிவ் தான் அது. பட் அது மார்க்கெட் பெருசா சென்ஸ் பண்ணலன்னா கொடுத்த போது சென்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேய் பிடிச்ச மாதிரி நிஃப்டி ஏறிச்சு இல்லையா, இந்த இடத்துல இருந்தது. அது சென்ஸ் பண்ணாம அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா ஏறினது இந்த இடத்துல. முக்கியமான ஜோனை அந்த 25,330 இருந்து இந்த 285 இருந்து 330 ஒரு லெவல் வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 11 months சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பட்டு பட்டு கீழே விழுந்துட்டே இருந்தாங்க. ஈவன் பேரிஷான ஒரு தோரணையில கூட விழுந்தாங்க. 24,999 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து கொடுக்கும்போது இந்த இடத்துல அப்போ வந்துட்டு டெக்னிக்கல் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் பிலீவ் பண்ண வச்சாங்க. இது என்ன ரீசன்? ஒரு தடவை கீழே விழுந்துச்சு, அதை அப்படியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டாங்க. 24,999 அப்படிங்கிற லெவல்ல இருந்து திரும்ப எடுத்துட்டு அப்படியே மேல எஸ்கலேட் ஆகி கொண்டு வந்தாங்க. ஸோ இது இப்ப மட்டும் நடந்தது கிடையாது. ரீசெண்ட் டேஸ்ல April 7th இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளவு நாளைக்கு இதை வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயம். இந்த கேண்டிலா இருக்கட்டும், அதுக்கடுத்து இங்கே ஒரு கேண்டில், இதெல்லாம் இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இது இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கிடையாது. April 7th இன்வெர்டட் புல்லட் கேண்டில்னா முதல் என்ன அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே சேமா இருக்கணும். 0.05 கூட டிஃபரன்ஸ் வரக்கூடாது. எக்ஸாக்டா கரெக்டா மேட்ச் ஆகணும். ஓப்பன் என்னவோ 100னா 100 அப்படியே இருக்கணும். அதுல இருந்து கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் வரக்கூடாது. இந்த கேண்டில் இதெல்லாம் இன்வெர்டட் புல்லட் கேண்டில். ஓப்பனும் லோ எல்லாமே சேம். ஒவ்வொரு தடவையும் தலைகுப்புற கீழே விழுந்ததுன்னா அங்க யாரோ தாங்கி பிடிச்சி திரும்ப நிஃப்டியை மேல எடுத்துட்டு போறதுதான் முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லா மார்க்கெட்லயும் இப்படிதான் நடந்திருக்குது. அதனால ரொம்ப வேகமா கொண்டு வந்த நாட்கள் வந்து முன்னாடி இருக்கு, மறந்துட்டோம். 0.23 கரெக்ஷன்ல தான் போயிட்டு இருந்திருக்கு இது வரைக்கும் நிஃப்டி. இது வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கிடையாது. அதை மட்டும் பிளாக்ல மாத்திடலாம். ஈவன் இந்த டே, அதாவது June 20th கொடுத்திருந்ததும் 787 நாட், அது கிடையாது. அண்ட் 268, 259 அதுக்கப்புறம் எதுவும் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கொடுத்ததா அப்படின்னா கிடையாது. 473 கடைசியா கொடுத்திருந்தா. இந்த June 20th கேண்டில் வந்துட்டு 24,787 அண்ட் அன்னைக்கு லோ வந்து 783. 437 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன்ல ஆல்ரெடி போயிட்டு இருந்தது நிஃப்டி. ஸோ ஒவ்வொரு தடவையும் கீழே விழும்போது அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பாக்ஸ் தியரிலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஃப்ரிக்ஷன் ஜோன் அப்படிமோ. பாக்ஸை வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஜோனை ரீட்ரேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 25,116.25. அண்ட் நீங்க சில ரிப்போர்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுல வந்து 25,125 அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க.
அதுக்கு கீழே போறச்ச 25,008 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. 69ல ஒரு தடவை ஹெட்லைட் கீழே விழுந்தோம். அந்த லெவல் வந்து முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா. முன்னாடி எதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆச்சோ, முன்னாடி எதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சோ, அது எல்லாமே வந்துட்டு இப்போ சப்போர்ட்டா இருக்கும். அதனால எப்பவுமே அந்த சப்போர்ட் வந்து நீங்க தனியா எடுத்து நோட் பண்ணி வச்சிடணும். நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதை நோட் பண்ணி வச்சிடணும். தனியா அதுக்குன்னே வந்துட்டு லெவல்ஸ்னு ஒரு தனியா நோட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, எந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த லெவலை கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதோ, இல்ல அந்த லெவலை வந்து தாண்டி போறதுக்கு கஷ்டப்படுதோ, அந்த இடத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு போல் ஃபிளாக் ஃபார்மேஷன்ல உங்களுக்கு டெய்லி கேண்டல்ஸ்ல பார்க்கும்போது தெரியும். ஒரு போல் ஃபிளாக் ஃபார்மேஷன் பாலி லைன் எடுத்து போட்டுருக்கோம். இருந்து இங்க 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 புல்லிஷ் ஃபிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல போல் ஃபிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு தெரியுது. இதே 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பாருங்க, பேரிஷ் ஆன ஒரு நேச்சர்ல போயிட்டு இருந்தோம். ஆனா இது வந்து போல் ஹைட்டை விட இந்த பிளாக் உடைய லென்த் வந்து ஹெவியா இருக்கு. புரோக்கன் ஒன் ஹவர்ல வச்சு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ண முடியும். பேரலல் சேனல் வந்துட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்ட் பேரலல் சேனல்ல வந்துட்டு இருக்கு. டிசெண்டிங் பேரலல் சேனல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டவுன் ட்ரெண்ட் பேரலல் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் செயின் அப்படியே சைமல்டேனியஸா செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்பவுமே ஆப்ஷன் செயினை பார்த்து ட்ரேட் எடுப்பாங்களா, இல்ல வந்துட்டு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் செயினை பார்த்து தான் ட்ரேட் எடுப்பாங்க. இதுல நிறைய ட்ராப் இருக்கு. சரியா தெரிஞ்சுக்காம அதை பார்த்து ட்ரேட் எடுக்கும்போது, நம்ம அங்க பார்த்துட்டு வந்து இங்க ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம என்ன எடுத்தோமோ அது நமக்கு அகைன்ஸ்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆப்ஷன் செயின் ஒரு இல்லுஷன், ஒரு மாயை. அதை பார்த்து ட்ரேட் கமிட் பண்றது வந்துட்டு எல்லா நேரமும் சரியா இருக்காது. ஒரு நேரம் நமக்கு வந்துட்டு கை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அதுல சில சூட்சமங்கள் இருக்கு. 25,450 அப்படிங்கிற லெவல்ல வந்துட்டு பார்த்தோம் போன தடவை. அதே கான்ட்ராக்ட் தான் இருக்கு. இருக்கு 25,450 இல்ல, 25,500, 450 அண்ட் 400 இது எல்லாத்தையும் பார்த்தோம். கால் சைட்ல கால் ரைட்டர்ஸ் வந்து ஒரு 42,000 கான்ட்ராக்ட் இன்னமும் இருக்கா, 43,000 கான்ட்ராக்ட், 70,000 கான்ட்ராக்ட் இருக்கு. கம்ப்ளீட் லெவல் எடுத்துக்கிறோம். அண்ட் 26,000 கான்ட்ராக்ட் 550ல இருக்கு. மேல ஒரு 30,000 கான்ட்ராக்ட் இருக்கு. 25,500ல ஒரு 70,000 கான்ட்ராக்ட் இன்னும் வச்சிருக்கேன். 25,450ல கொஞ்சம் ஒரு 3,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து வைண்ட் அப் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல பார்க்கும்போது 25,450ல ஒரு 43,000 44,000 கான்ட்ராக்ட் இருக்கு. கம்ப்ளீட் நம்பர்ல எடுத்துக்கோம். 25,500ல ஒரு 37 கான்ட்ராக்ட், திரும்ப 25,400ல ஒரு 75,000 கான்ட்ராக்ட் இருக்கு. 75, 80, 120, 157 ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த சைட்ல புட் ரைட்டிங் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. புட் ரைட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் கீழே நான் மார்க்கெட்டு கீழே விட மாட்டேன்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க இத்தனை பேரும். இந்த சைடு பார்க்கும்போது ஒரு 70, 40, 112, 142 கொஞ்சம் இந்த இடத்துல வந்துட்டு கிளியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த டிலே இருக்கு, இதுல டிலே இருக்கு. இந்த சென்ஸ் சம் மைக்ரோ செகண்ட்ஸ் நமக்கு வந்து டிலே இருக்கும் நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல பார்க்கும்போது. இதே நீங்க மற்ற சைட்ஸ்ல வந்து ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். மோஸ்டா என்எஸ்சில இருந்து எடுத்துக்கிறது தான் ரிலேபிளா இருக்கும். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம கேண்டில் ஸ்டிக் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 1 ஹவர்,
15 மினிட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்கேல்பிங் அப்படிலாம் போகும்போது 15 மினிட் 1 ஹவர் 15 மினிட்ஸ் அண்ட் 3 மினிட்ஸ் அப்படிங்கிறது சரியா இருக்கும். பொசிஷனல் ட்ரேட்ஸ் வீக்லி பொசிஷனல் ட்ரேட்ஸ் அப்படின்னா 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் டெய்லி கேண்டில் அண்ட் வீக்லி கேண்டில் அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்த்தது. ஏதாவது டவுட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ணுவேன். இந்த ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணலாம். மார்க்கெட் நேச்சர் பெருசா இல்லை. எந்த இடத்துக்கு போகணும் 490 பிரேக் பண்ணது அப்படின்னா 545ல இருந்து 585 அப்படிங்கிறது ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் அவங்க கிளியர் பண்றாங்க அப்படின்னா எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 613ல இருந்து 633 அப்படிங்கிற டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எதுவுமே ட்ரேடிங் கால்ஸ் கிடையாது. அப்படி ஏதாவது நீங்க எடுத்து அதுல லாஸை ஃபேஸ் பண்ணீங்களா அதுக்கு நீங்க மட்டுமே தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். அதே வந்து 407 அப்படிங்கிற இன்னைக்கு டே லோவா கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேண்டில அந்த லோவை பேனிக்ல பிரேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா 330 அப்படின்னு ரீசெண்டா கொடுத்திருந்த அந்த லெவலை வந்து குயிக்கா ரீச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எட்ஜ் டு எட்ஜ் அப்படி இந்த லெவல்ஸ்க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் செயின்லயும் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாத்தி போட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு அவசர கதியில பிரேக்ஃபாஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி காலையில 9:15 வந்துட்டு ஓப்பன் ஆகும் போதே உள்ள ஜம்ப் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குயிக்கா வந்து ஸ்கேல்பிங் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கன்விக்ஷனோட பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட்டபிள் தான். அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு சைட்வேஸ்ல போட்டு எடுத்துட்டு போகும்போது அந்த நேச்சர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ப்ரீமியம் வந்து எரோட் ஆகி போயிடும். ஒன்று பண்ணியிருந்தோம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கேண்டில் இது கேண்டில் ஸ்டிக்ஸ் நிஃப்டி ஸ்பாட்டோடையது. ஒரு ரோட் பிளாக் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். அது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ரூல்ஸே கிடையாது. டிரா பண்ணக்கூடிய ட்ரெண்ட் லைன்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பேட்டர்ன்லாம் கரெக்டாக இருக்கணும். நம்மளை பார்த்து ஒரு பேட்டர்ன் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து YVA பேட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சிருக்கோம். புல்லட் கேண்டில், இன்வெர்டட் புல்லட் கேண்டில், பெக்குலியர் கேண்டில், யூனிக் கேண்டில், இந்த மாதிரி கேண்டில்ஸ்ல எல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸே நம்ம தான் கொண்டு வந்துருக்கோம். அந்த கேண்டில் ஸ்டிக் வருதுன்னா இப்படித்தான் மார்க்கெட் நேச்சர் இருக்கும். அந்த பேட்டர்ன் வருதுன்னா இப்படித்தான் இருக்கும். இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அதை கொஞ்சம் கூட வந்து வயலேட் பண்ணக்கூடாது. அதை கரெக்டா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிருக்கணும். அண்ட் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்லயும் வந்துட்டு அதோடைய சைக்காலஜி வந்து கரெக்டா கேட்ச் பண்ணணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டிலே பாருங்க ஒரு இன்டிசிவ்னஸை கொடுத்தாச்சு. அந்த லெவலுக்கு அப்சைட்லயோ இல்லை டவுன் சைட்லயோ பிரேக் பண்ணணும். பண்ணாத போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாக்ல எதுவும் இருக்கு அப்படின்னா ஸ்டாக்கை வந்து அசஸ் பண்ணலாம். டாலர் இண்டெக்ஸ் மிக முக்கியமானது. மின்மினி பூச்சின்னு சொல்லுவேன் இந்த கேண்டில்ல. இந்த மின்மினி பூச்சி கேண்டில்ஸ் எல்லாம் வருதுன்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பெருசா ஏதோ நடக்க போறதுன்னு அர்த்தம். பார்த்துருப்போம் அந்த மாதிரி மின்மினி பூச்சிகள்லாம் பாருங்க. இந்த இங்கெல்லாம் வந்திருக்கு. அதாவது ஏதாவது கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமா இருக்கு. எஸ் மேம், சொல்லுங்க மேம். சார் YVA பேட்டர்ன் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி ரேகா அப்படின்னு போடுவீங்களே, லக்ஷ்மண் ரேகாவா சம்திங். லக்ஷ்மண் ரேகா. தேங்க்யூ சார். ஓகே மேம். YVA பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல செப்டம்பர் 27 நடந்ததுதான் YVA பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்துட்டு 2 முறை இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். 26,277 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுக்குறச்ச உங்களுக்கு மார்க்கெட் வந்து 23,893 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட்
24,000 சாரி 25,333 அப்படிங்கிற ஒரு லெவல். இந்த 333 எல்லாம் நம்ம வெளியே எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கிடையாது. 7 மலை இல்ல 4 கடல் அந்த மாதிரிலாம் தாண்டி கொண்டு வரல. எல்லாமே சார்ட்டே சொல்லும் நமக்கு எல்லாமே. இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு நேச்சர். தென் அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் அந்த இடத்துல எடுத்துருந்துருக்கு. அது வந்து 24,753. இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல் தான். அண்ட் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு ரொம்ப குவிக்கா வந்துட்டு ஏடிஹெச்சை ப்ரே பண்ணாங்க. கோல்டன் கலர்ல வச்சிருக்கோம். இன் பிட்வீன் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல. இங்கிருந்து மேல வந்து கீழே விழுந்து இது ஒரு ஸ்ட்ரெச் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எஸ்கலேட் ஆகி சைட்வேஸை கொடுத்து அதுக்கப்புறம் மேல ஒரு ரீச் பண்ணாங்க. இந்த ஜோனை தான் வந்துட்டு YVA பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நேச்சரை. தென் அங்கிருந்து கீழே ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் கிடைக்குது. தலகுப்புற கீழே விழுது. இந்த ப்ளூ கலர்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதா நான் YVA பேட்டர்ன் அப்படிம்பேன். அதுக்கு முன்னாடி வந்த நேச்சுரல்லாம் சைக்காலஜி, பியூர் சைக்காலஜி. இதே மாதிரி இப்போ வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நான் அடிக்கடி எடுத்து போட்டு காட்டியிருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு அதை கேட்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அங்க இருந்த போலவே இங்க வந்துட்டு ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். பட் என்ன, அதுக்கு முன்னாடி நடந்த நேச்சர் வந்துட்டு ரிவர்ஸ்ல இருந்தது. நீங்க அதை பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் இந்த எட்ஜை வந்து நீங்க கரெக்டா எடுக்கலாம். ரெண்டும் கேட்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து YVA பேட்டர்ன் அப்படிம்போம். ரெண்டு சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் ஆகும். இது வந்து அப்சைட்ல வெயிட்டேஜ் புல்ஸ் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைட்வேஸ். எந்த இடத்துலனா 26,277 அப்படிங்கிற ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு டவுன் சைட்ல பேரிஷான ஒரு வெயிட்டேஜ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஒரு டேஸ். இந்த ரெண்டு ஹாப்பா நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். அது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபால். அது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபால் இருந்திருக்கு. இங்கேயும் அதே போல அது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபால் கிராஷ். அண்ட் இந்த இது நடந்ததுக்கு ரீசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு 26,277 இருந்து கீழ் நடந்ததுக்கு ரீசன் வந்து ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்போதைக்கு மார்க்கெட்ல வந்துச்சு. அண்டு ஏர்னிங்ஸ் வந்து சரியில்லை, PE ரேஷியோலாம் அதிகமாக இருக்கு ஸ்டாக்ஸுக்கு அப்படின்லாம் சொல்லி அதை தான் காரணமாக சொல்லி கீழே விழுந்துச்சு. இந்த இடத்துல விழும்போது அது அப்படியே காரணத்தை வந்துட்டு பிரதானப்படுத்தியே கொண்டு வந்தாங்க. அது கரெக்ஷன்ல நம்ம மார்க்கெட் கீழே விழுந்தது. அண்ட் 22,000 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஷியோர் சார்டாக கொண்டு வந்து ரீச் பண்ணாங்க. இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். பெருசா வந்து பிக்கா வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கான ஜோன். இந்த YVA பேட்டர்ன் அப்படின்னு பெருசா பேரெல்லாம் அப்ரிவேஷன்லாம் கிடையாது. அது வச்ச பேரு அப்படிதான், நம்ம வச்ச பேர் தான் அந்த பேட்டர்ன். இங்க அதே மாதிரி ஒரு நேச்சர் வந்துச்சு. ஹிஸ்டரியை வந்து திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பெரும்பாலும் அதை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அதை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறச்ச நாங்க வந்து 21,200 மே மந்த் கான்ட்ராக்ட்ல எடுத்திருந்தோம். வெறும் 40 ரூபாயிலையோ 40 ரூபாயில இருந்து 50 ரூபா அதோட ஸ்ட்ரைக் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குற சான்சஸ் இருக்கும். அண்ட் அது வந்து 444 போச்சு, 440 சம்திங் போச்சு. நாங்க 382 ஹார்வெஸ்டிங் டே எங்களுக்கு ஒரு இடத்துல வச்சிருந்தோம், ஸ்டார்பக்ஸ்ல ஹார்வெஸ்டிங் டே. இந்த ரேஞ்சில் புக் பண்ணோம். ஒரே ஒரு ஸ்பைக்கு, தென் குயிக்கா கொஞ்சம் சைட்வேஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணும்போது இப்போ அதுக்கான பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் YVA பேட்டர்ன் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். YVA பேட்டர்ன் அப்படின்ட்டு. மேம் இது உங்களுக்கு கேட்ச் பண்ண முடிஞ்சுதா இந்த YVA பேட்டர்ன் அப்படிங்கிறது? எஸ் சார். ஆக்சுவலா எவ்வளவு தூரம் போகுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா?
எவ்வளவு தூரம்னா கரெக்ஷன் எவ்வளவு தூரம் போறது அப்படின்றது இல்ல இல்ல கேக்குறீங்களா? கரெக்ஷன் இல்ல. ஐ மீன் அப்வர்ட் போன பிறகு தானே நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம அதான் ஆல்ரெடி லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மேம்? நீங்க ஆமா வந்து சார். இது இப்ப நம்ம இதுல இப்ப செகண்ட் பேட்டர்ன்ல ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல வந்து நமக்கு அதுதான் 80 அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கப்புறம் போகுமா அப்படிங்கிறது தெரியாதுல்ல. போகும் அது மேம். கேக்குறேன். 48,000 வரைக்கும் லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் 51,000 வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் அது ஓ இன்னும் சரி எப்போ சரி. போறது அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் வி ஹேவ் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ மீன் அதுக்கு நிறைய வேஸ் இருக்கு மேம். அது லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அந்த எந்த இடத்துல ஹடில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத கூட நம்மளால நேரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல சைக்காலஜி, கேண்டல் ஸ்டிக் சைக்காலஜி நீங்க லாங் டர்மா எடுத்து பாக்குறச்சு அவங்களால அதை கேட்ச் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ ஒன்ஸ் அது எவ்வளோ இப்ப இப்ப வந்து அந்த ஒய்விஏ பேட்டர்ன்ல சைட்வேஸ் ஃபார்ம் வருமாங்கிறதா பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அது வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம்ல கொடுக்குது, 15 minutes டைம் ஃப்ரேம்ல கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் எல்லா ஓகே. பேட்டர்ன்லயும் அது ஒர்க் அவுட் ஆகும். அது சரி ஒர்க் சரி அவுட் ஆகும். சரி. ஓகே எஸ் ஓகே. எஸ் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதில் நீங்க கேட்ச் பண்ண முடியும். இன்னைக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். இனிமே தான் நான் அது எங்க ஓகே இருக்குங்கிறத பார்க்க ஃபைன் ஆரம்பிக்கிறேன். அதுதான் சார். ஃபைன். இப்ப வந்து இப்ப நீங்க மேல போகும்போது இது இவ்ளோ ஒரு 6 to 7 கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரியா? இல்ல மேல நாட் வந்து இந்த இல்ல இல்ல அப்படி கிடையாது. நான் இல்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே லெவல்ஸ் தான். லெவல்ஸ் கிட்ட வரச்சு அந்த இடத்துல வந்துட்டு அது கொஞ்சம் டயர்ட் ஆகும். அண்ட் சைட் ம். வேஸை ஃபாலோ பண்ணும். ஏன்னா இப்போ புல்ஸோடைய டாமினன்ஸ் பாருங்க. இப்போ கேண்டில் ஸ்டிக் நேச்சரை வந்துட்டு புல்ஸ் பியர்ஸ் டாமினன்ஸ் தான் நம்ம பாக்குறோம். இந்த ட்ரம்ப்புடைய பராக்கிரம செயல்னால மார்க்கெட் கீழே விழுந்தது. பட் ம். விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா மேலே எழுந்து வந்தாங்க. விழுந்த ம். வேகம் அண்ட் எழுந்ததும் ம். பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா மேலே வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அப்சைட்ல வந்துட்டு புல்ஸோடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய நேச்சர்ல கொண்டு வராங்க. ம். ஒவ்வொரு ம். தடவையும் இது வந்து எப்படி சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெஸ்ட் ஃபார்வர்ட், தென் ம். அகைன் ரெஸ்ட், அகைன் ஃபார்வர்ட். இந்த நேச்சர்லயே போயிட்டு இருக்கும். பட் இது எவ்வளவு தூரத்துக்கு இப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லயே போயிட்டு இருக்கும். இப்படியே ம். போகும்போது ஒரு ம். பேராபோலிக் கர்வ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்படி வர ம். ஆரம்பிச்சிடும். தென் இதோடைய அவுட்கம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. அது ஒரு அசைன்மெண்டா கூட நீங்க எடுத்துங்க. யூ வில் கெட் அ வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஃப்ரம் தேர். கோபுரா பேட்டர்ன். ஓகே. கோப்ரா பேட்டர்ன் இருக்கு சார். கோப்ரா பேட்டர்ன் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல வந்து அதிகமா அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். கோப்ரா பேட்டர்ன் இப்ப ஓகே. போறது வந்துட்டு கோப்ரா பேட்டர்ன்ல ஈவன் இது கோப்ரா பேட்டர்ன் தான் இருக்கு. சரிங்களா? அப்சைட்ல போகும்போது இந்த இடத்துல வந்து டயர்ட் ஆகிறத ஃபீல் பண்றோம். பட் ம். என்னன்னா இமேஜை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்டர்ன் எடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஒரே நேச்சர்ல ட்ரெடிஷனல் வேல பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுல வந்து இன்வர்ஸ் அண்ட் மிரர் இமேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ம். ம். இன்வர்ஸ்ல எப்படி இருக்கு, மிரர் இமேஜ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் கெட் சம் இன்சைட்ஸ் அந்த இடத்துல. இப்போ கோப்ரா பேட்டர்னுடைய நேச்சர் இந்த மாதிரி தான். நான் ஒரு ஸ்பைக் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்பைக் வந்து இப்போ வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்களா இல்ல வந்துட்டு ஆப் சைட்ல கொடுத்து கீழே எடுத்துட்டு வராங்களா, அந்த இடத்துல மேல போற ஒவ்வொன்றுமே எனக்கு வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் தான். நான் உடனே போயிட்டு ஏர்லியரா உள்ள குதிக்க மாட்டேன். ஓகே. இதுல சொல்ற மாதிரி இப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், கேண்டில் ஸ்டிக்ல வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அது வரைக்கும் நான் வந்து ஒரு காசியஸான புல் அண்ட் லாஜிக்கல் பேர், பேரிஷான ஒரு கோப்ரா வியூல பேட்டர்ன்ங்கிறது வந்து நெகட்டிவ் என்ன சார்? அது கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸுக்கு வந்து கீழே விழும். தென் அது ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்பாங்க. இப்போ வந்துட்டு அது ரிவர்ஸ்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ம். 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 அதனால அது வி நீட் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோப்ரா பேட்டர்ன் தான் அது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு கீழே வந்தாங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் அந்த லெவல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும். அங்கதான் அதுக்கான சாவி இருக்கு. கோப்ரா பேட்டர்ன் தான் அது. எலெக்ஷன் டேட் முன்னாடி அதை கொடுத்து தென் அதுக்கப்புறமே குயிக்கா ரெக்கவரி ஆனது. இந்த வெனாமஸ் வந்துட்டு அது பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்பிட் பண்ற மாதிரி இருக்கும். அதோடைய ஹைட் கம்மியா இருக்கும். ஹியூமனுடைய ஹைட்டுக்கு நேச்சுரா அது ஈக்குவலா இருக்காது. அப்போ அது பிசிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு இது. ஸ்பிட் பண்ணும்போது கீழே வந்து தலையை இது பண்ணும்போது அது மேல வரும். அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஓகே. ரிவர்ஸ்ல இருக்குமா அப்படிங்கிற டவுட் தான் இப்போ எனக்கு. அந்த டவுட் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. அப்ப மேல ம். வந்து மேல இருந்து கீழே வர மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ம். கன்ஃபர்மேஷன். ம். இப்ப போற நேச்சர்ல புல்ஸோடைய டாமினன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஓகே. அடுத்து லக்ஷ்மண் ரேகா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை மேம். அது ஒரு முக்கியமான ஒரு லெவல். அந்த லெவலை வந்து தாண்டி போகவே கூடாது, அவ்வளவுதான். அதான் லக்ஷ்மண ரேகைன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கு. அந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கறதுதான். போன தடவை எப்படி ஒரு கோடு ஒண்ணு சொல்லி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், லக்ஷ்மண் ரேகா அப்படின்ட்டு. அதை ரெசிஸ்டன்ஸா வச்சுங்க இல்ல சப்போர்ட்டா வச்சுங்க. அந்த லெவல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்துட்டு லக்ஷ்மண ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த லெவலை தாண்டி போகக்கூடாது. இப்படி போச்சு அப்படின்னா அதோடைய பேட்டர்ன் அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம்.
அந்த ஓகே அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த வேர்டை யூஸ் பண்றோம். யா, ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபைன். ஸோ திரும்ப அதே 460 டைமர் விஷன் தான் போயிட்டு இருக்கு, Theta தான் போயிட்டு இருக்கு. 490 பிரேக் பண்ண கிடையாது, 407 பிரேக் பண்ண கிடையாது, வித்தின் த லெவல்ஸ்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ஏஜ் டு ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லெவல்லே தான் போயிட்டு இருக்கு. பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கறதுலேயே வந்துட்டு ஒரு இது ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருந்திருப்பேன் நான். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பட் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மார்க்கெட் நேச்சர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவலா இருக்கும். 23,300 200 அப்படிங்கிறது லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர். அண்ட் இது வந்து டிஸ்டார்டட் கேண்டில்ஸ் உள்ள வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப். இந்த லெவலுமே வந்துட்டு முக்கியமா ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸா கொடுத்த இப்போ 825, 957 இருந்து 965 அண்ட் 727 இருந்து 733 இந்த லெவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் மந்த்ல கொடுத்திருந்த பேட்டர்னுடைய அவுட்கம். நிறைய ஹெட் அண்ட் ஷோல்டர் இது வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா இதுவே ஹெட் பார்ட் மாதிரி தான், இது ஒரு பேட்டர்ன் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கீழே விழுந்துச்சு. அந்த சைட்ல கால்ஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த டேஸ்ல. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இதுல என்னன்னா அக்ரெசிவான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லுவான். அப்படி வைப்போம் டார்கெட்டை. பட் என்னன்னா சில நேரம் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவான புல்ஸ், இது வந்து ஒரு புல்லிஷான ட்ரெண்ட். இது அக்ரெசிவான புல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெஃப்ட் ஷோல்டருக்கு கீழே எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் சில அக்ரெசிவான புல்ஸ் வந்துட்டு ஈவன் ஹெட் பார்ட்டுக்கு கீழேயே எடுத்துட்டு வருவாங்க, அங்கிருந்து மேல வருவாங்க. இந்த மாதிரி ரீசெண்டா நடந்திருக்கு. அக்ரெசிவ் புல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இருக்கு. அதுவுமே உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஃபைன். ஸோ ஒரு கிளாரிட்டி அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இது அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய சேனல்லையும் நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம், அதுக்கான கிளாரிட்டியும் கொடுப்போம். சார்ட் அப்சர்வ் பண்ணுங்க, கேண்டில் ஸ்டிக்கை அப்சர்வ் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல அசஸ் பண்ணுங்க, அண்ட் ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ் சைமல்டேனியஸா அசஸ் பண்ணுங்க. ரிச் அப்படின்னு சொல்ற ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸை வந்து அசஸ் பண்ணுங்க. அது சப்போர்ட் பண்ணோம், சிலது வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம், சிலது வந்து ட்ராக் பண்ணோம். அண்ட் இது மூணுமே ட்ராக் பண்ணுது அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் தனியா நீங்க அப்சர்வ் பண்ணி ஒரு ரொட்டீனா வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ண முடியும். 474 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ அதை பார்த்துட்டு இதை வைண்ட் அப் பண்ணிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் 9:15 கொடுத்திருந்த கேண்டில், அதுதான் வந்து 9:15 9:30 கொடுத்திருந்த கேண்டில். அதை வந்து ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல பிரேக் பண்ணி மேல எடுத்துட்டு போகணும். பிளாக் சைஸ் கேண்டில், சரி, அதை பிரேக் பண்ணி மேல எடுத்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. 25,450 500 இந்த ரேஞ்சில் வந்துட்டு கால் சைட்ல இப்ப திரும்ப வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 450 500 இந்த ரேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து 42,000 கான்ட்ராக்ட்ஸ் இருந்துச்சு, அதை வந்து 48,500 மாத்திருக்காங்க. அண்ட் இது வந்து 78,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேல 25,400லயும் முன்னாடி வந்து 23,000 கான்ட்ராக்டா இருந்தது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
புட் சைடில் 400ல 75,000 கான்ட்ராக்ட்ஸ், இதுல ஒரு 45,000 கான்ட்ராக்ட்ஸ், அதுக்கு கீழே வந்து ஒரு 30,000 கான்ட்ராக்ட்ஸ். ஜஸ்ட் டைம் வெர்ஷன் தான் போயிட்டு இருக்கு. லெவல்ஸை சொல்லியிருக்கான். இந்த லெவல்ஸ் டிசிசிவா பிரேக் பண்ணணும். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடுறேன். 490க்கு மேல சஸ்டெயின் பண்றது அப்படின்னா 545ல இருந்து 585 ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல பிரேக் பண்ணணும். அது பண்ணுது அப்படின்னா ஃபர்தரா அது 613ல இருந்து 633 போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சேம் அதே மாதிரி ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கொடுக்கணும். ஐ மீன் அந்த கேண்டில் வந்து பிளாக் சைஸ் கேண்டில் இருக்கு. இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த கேண்டிலுடைய லிக்விடிட்டி வந்து இதுல அதிகம். இந்த லென்த்தியா பெருசா கொடுத்துருக்க கேண்டில் வந்து லிக்விடிட்டி அதிகம். இங்க வந்து பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து பிரேக் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு மேல வரும்பொழுது 545ல இருந்து 587 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது சில தவறுகள் நடக்க சான்சஸ் இருக்கு. அதனால கவனமான இடத்துல பண்ணணும். 12 மினிட்ஸ் இருக்கு. டவுன் சைட்ல 407 அப்படிங்கிறது பேனிக் பிரேக் பண்ணுது அப்படின்னா 360ங்கிற ஒரு இடத்துல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். 360 அண்ட் 330 அப்படிங்கலாம். ஃபியூச்சர்ஸ்லயும் ட்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்துட்டு அவ்வளவு பெருசா இல்லை, உசிதமாக இல்லை. அந்த லெவல்ஸ்குள்ளேயே தான் போயிருக்கு. என்ன அதுல போகும்போது நமக்கு தீட்டா டிக்கே கிடையாது. ஆப்ஷன்ஸ்ல நம்ம லெவல்ஸ் வச்சிருக்கும் போது ஆப்ஷன்ஸ்ல போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மணியை இந்த மணி அந்த இதுல வந்துட்டு இது பண்ணணும். எக்ஸ்பைரி டே பக்கத்துல நெருக்கமா இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கு. 2-3 தடவை வந்துட்டு நமக்கு எதிர்பார்த்த மாதிரியான மூவ்மெண்ட், இதுல சைக்காலஜியில தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். 2-3 தடவை நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான நேச்சரை கொடுத்துட்டு தலைகுப்புறம் அங்கிருந்து கீழே தள்ளுவாங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத ரியர் மிரர்ல பார்த்துட்டே தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ ஃபைன், இதோட செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாம். பார்ப்போம். வித்தின் த லெவல்ஸ்குள்ளே தான் போயிருக்கு. இதுக்கு மேலே வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்ட் மற்ற சில பாயிண்ட்ஸை வந்துட்டு குரூப்ல நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். ஓகே பாய், பார்ப்போம்.